நீ உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுவார். ஏனென்றால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டுகள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அகப்பட்டிருந்த அடிமைகளாக இருந்தபொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் பெருமூச்சை கண்டு அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையை அனுப்பி எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி எல்லாவற்றிலும் நன்மைகள் செய்து கர்த்தர் அவர்கள் வழிநடத்தினார். ஏனென்றால் தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியம், என் ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட முறுமுறுப்பு காரியங்கள் நிமித்தம் தேவனை வணங்கா கருத்துள்ள ஜனமாக போனபடினாலே தேவன் கோபம் கொண்டார். ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போனது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆராதிக்கும் பொழுது உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை ஆராதி. கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார்.